வல்லவரும் நல்லவரும் கிருபையுள்ளவருமாக இருக்கிறேன். எங்களோடு கூட பேசும். நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே, வெறுமையும் ஆண்டவரே கடிமந்தமாக இருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். ஒரு வார்த்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே ஒப்புக்கொள்வது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமையின் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட பேசு. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. எஜமானன் இயேசு முகம் கேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையினுடைய அறிவிப்புகளை சொல்லுகிறேன், நீங்கள் கவனமாய் கேட்டு ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக அன்போடு விட அழைக்கிறேன். வழக்கம் போல நமக்கு வியாழக்கிழமை ஆராதனை செய்யும் நடைபெறும். வியாழக்கிழமை இரவு நமக்கு இரவு ஜெபம் இருக்கும். சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்து சரியாக 12 மணிக்கு முடிக்கப்படும். இதில் கலந்து கொள்ள வாஞ்சி உள்ளவர்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, வழக்கம் போல வெள்ளிக்கிழமை ஆராதனை வழக்கம் போல என்ன செய்யும் நடக்கும். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமே ஆனால் நம்முடைய போதகர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் இல்லையா? ஆகவே அது மாத்திரமல்ல, வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன செய்யும் நடக்கும். கர்த்தர் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தலைமுறை போன்ற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தலைகளை மாற்றி கொண்டு வரும்படியாக சபையார் யாவரும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன். யார் விசேஷித்த பாடல் யாரும் பாட விரும்புறீங்களா? காணிக்க. சரி, கடைசியாக நான் நேரா சீரிக்கு நேராக கடந்து போகிறேன். கடைசியாக காணிக்க என்ன செய்வோம் எடுத்துட்டு அப்படி நம்ம பேசுவோம், ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை உங்களுக்கு மையமாக வைத்து தேவன் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார் என்று, அவரே நமக்கு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்று, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அப்போஸ்தலனாகிய பவுலும் நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான் என்று, அது மட்டும் அல்லாது அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே இந்த உலகத்திலே சில மிஷனரிமார்கள் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாட்களிலே வல்லமையான ஜெப வீரர்களாய் இருந்தார்கள் என்றும், அவருடைய வாழ்க்கையை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்றும், அவருடைய மனம் திரும்புதலை குறித்தும் தேவன் அவருடைய ஜெபத்தினாலே எப்படி எடுத்து பயன்படுத்தினார் என்றும் உங்களோடு கூட நான் கடந்த நாட்களிலே பேசினேன். இறுதியாக பேசி முடித்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரியாக இருக்கிறார் என்றும்,
அவரே நமக்கு ஜெப வீரராக முன்மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்றும் அவரை போல எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதன் இல்லை என்றும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட நான் கடந்து போனேன். ஒரு வாலிபனை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாலிப நாட்களிலே துன்மார்க்கமாய் போனால் 16 வயதிலே சாத்தானுக்கு அடிமையாக இருந்த போதிலும் 20 வயதிலே தேவனுக்கு தன்னை தூயபடியாக ஒப்புக் கொடுத்து அவர் ஒரு நல்ல ஒரு ஜெப வீரனாக 10,000 ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனாக ஜெபத்தையே மாத்திரம் நம்பி முழங்காலை மாத்திரமே நம்பி ஜீவித்து மரித்த ஒரு மனிதன் என்று சொல்லி உங்களோடு விட முடித்தேன். அதைத் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மத்தியிலே ஜெபிக்கிறவராக நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அதை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாகவே வாழ்ந்தார் என்று உங்களோடு கூட பேசினேன். அது மட்டும் அல்லாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதங்களும் ஜெபித்த சந்தர்ப்பங்களையும் குறித்து உங்களோடு கூட பேசினேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்த எல்லா தீர்மானங்களுமே அவர் ஜெபத்திலே முழங்காலிலே எடுத்தார். ஆகியோருடைய ஊழியமும் அவருடைய செய்த அற்புதங்களும் ஜெயமாகவே மாறி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் அவருடைய அடிச்சுவலை பின்பற்றுகிற நீங்களும் நானும் தேவனை மட்டுமே நமக்கு முன்மாதிரியா வைத்து நம்முடைய அவருடைய பாதையிலே நடப்போமானால் பரலோகத்துக்கு பங்காளிகளாய் மாறுவோம். அவருடைய தேவனுடைய புத்திரர்களாக நாம் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. சிலர் ஜெபத்தை குறித்து சிலர் தவறான கருத்துக்கள் வைத்திருக்கிறார். சிலர் நான் ஏன் ஜெபிக்க வேணும், எதுக்கு நான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்யணும், சில நேரங்களிலே நாம் கர்த்தரை விட்டு தூரம் போய் நிற்கிறவர்களாக நாம் நிற்கிறோம். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருடைய நாமத்தை சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நம் வாழ்க்கையிலே தொடங்கினோமோ, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம் அருகிலே வந்து நடந்து போகிறார் என்பதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று உங்கள் மத்தியிலே சொன்னேன். அப்போஸ்தலர்களும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற வாஞ்சியுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்தது மாற்றமல்ல, அவர்கள் உலகமெங்கும் என்று போய் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி தேவனை தொழுது கொள்ள முடியாத ஜனங்களை தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படி அடிச்சோடிகளை பின்பற்றுகிற சீசர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மாலை நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மையும் சிவ ஆவியினாலே நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை மையமாக வைத்து உங்கள் மத்தியில் நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய தியானத்திற்காக மறுபடியும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகளே, அதனால அவரை பின்தொடர்கிற சீசர்கள் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வராத எவனும் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொன்ன ஆண்டவர், அவரை நாம் பின்பற்றுவோமானால் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் என்ன செய்யணும், தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ தரித்துக் கொள்ள வேண்டும் என நம்ம என்ன செய்யணும், அவரை நாம் சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயையோ ஒரு தகப்பனையோ சார்ந்தே வளர்கிறதோ, அதே போல நீங்களும் நானும் இந்த ஜெப ஜீவன் என்பது நம் குழந்தையை போலவே
ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாய் தகப்பனத்தினுடைய தேவைகளை கேட்கிறது போல நம்முடைய பரம பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லுவேன், அடிக்கடி நாம் செபிக்க வேண்டியது நம்மையிலே விழுந்தது என்னன்னே தெரிய மாட்டேன். செபத்தை குறித்து 10,000 தடவை சொல்லிக் கொடுத்தாலும் அதை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க மாட்டேங்கிறோமே ஏன் என்று எனக்கும் புரியவில்லை, எனக்கும் தெரிய மாட்டேன். நானும் இந்த ஜெபத்தை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் தொடர்ந்து தியானமாகவே பேசிக் கொண்டு வருகிறேன். ஆனால் ஜெபம் ஒரு சாதாரணமானதல்ல. ஒரு மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு தொடர்பாக இருக்கிறது. இதுதான் ஜெபம். ஜெபத்தை குறித்து பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை நம்ம சொல்லி விரிவாக்கம் பண்ணணும்னா, நான் மைக் வேணா நினைக்கிறேன், விரிவாக்கம் பண்ணணும்னா அது எல்லாம் நமக்கு நேரங்களும் காலங்களும் சமயங்களும் பத்தாது. இது ஒரு பெரிய ஒரு தியாலஜிக்கல் ஒரு சப்ஜெக்ட். பலவிதமான கொள்கைக்காரர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். சிலர் சொல்றாங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணும்போது நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், அவர் நமக்காக ஜெபித்துக் கொள்ளுவார், நம்ம பேசாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுகிற சில கொள்கைக்காரர்கள் உண்டு. இன்னும் ஒரு கூட்டத்தார் உண்டு, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் செய்கிற தேவன், இதற்கு முன்பதாகவே அவருக்கு என்ன தேவைக்காக நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிற தேவன் அவர் ஜெபித்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொல்லி சிலர் ஜெபத்தை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இது போன்ற கூட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம், ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஜெபங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, குடும்ப ஜெபம் ஒருவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒரு தனிப்பட்ட ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சபையோடு கூட கூடி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதுவானாலும் தனிப்பட்ட ஜீவியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, வேத அறிஞர்கள் சொல்லுகிறபடி நம்ம ஜெபம் ஒரு கூரை இல்லாத வீட்டுக்குள்ள இருக்கிறது போல. ஜெபம் ஒரு மனிதனை பாதுகாக்கும், ஜெபம் ஒரு மனிதனை உயர்த்தும், ஜெபம் ஒரு மனிதனை நிலை நிற்க பண்ணும். ஜெபம் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய வைக்கும். ஆமென், ஆமென். சாதாரணமானதல்ல ஜெபம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு பேசுறியா, நீ ஜெபிக்கிறியா? ஜெபத்தை பற்றி நன்றாய் அறிந்தவன் நான். ஜெபம் என்னுடைய தேவைகள் எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே நான் உறுதியாய் சொல்லுவேன், நம்பிக்கையாய் சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன். என்னுடைய இன்ன வரைக்கும் நான் போட்டிருக்கிற எல்லா டிரெஸ்ஸும் சரி, போட்டிருக்கிற பின்னுக்காய் இருந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு சந்தித்தது என்று தைரியமாய் சொல்லுவேன். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் முதலாக இந்த சபைக்கு வந்தபோது ஒரு காரியத்தை சொன்னேன். நான் போட்டுக்க கூட டிரெஸ் இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய அந்த காக்கி ட்ரவுசரையும் ஒயிட் அந்த வெள்ளை சட்டையும் மட்டுமே போட்டுக்கிறது ஒரே பேண்ட் தான், ஒரே ட்ரவுசர் தான், ஒரே சட்டையோடு வாழ்ந்தவன் நான். ஆனா அப்படி இருந்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு என் கபோர்டை திறந்தீங்கன்னா எத்தனை டிரெஸ் போடணும்னு எனக்கு தெரியாத அளவுக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை எல்லாமே எனக்கு சிறு வயசிலிருந்து தெரிந்தது இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், இயேசு கிறிஸ்துவோட கேட்டா எல்லாம் கிடைக்கும் மாத்திரம் தெரியும். சிறு வயதிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட, இந்நாள் வரைக்கும் பெற்றுக்கொண்ட, இந்த வாழ்க்கையில பெற்றுக்கொண்டது இதுவரைக்கும் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, புலம்பல்ல. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கும் தேவனுடைய கிருபையே என்பதை இந்த முழங்காலை நம்பியே நான் வாடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. இதை யூடியூப்ல பார்க்கிறவர்கள் சாட்சியாய் நான் சொல்லுவேன், நிச்சயமாகவே இதுவரைக்கும் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னா என் ஆண்டவருடைய மேலான கிருபை. ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் இந்த ஜெபத்தை குறித்து அதிகமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினபடியினாலே இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன், சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி, நல்ல ஒரு ஜெப வீரராக இருக்கிறபடினாலே
அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் பிதாவிடத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு ஜெப வீரராக வாழ்ந்த இந்த உலகத்திலே வியாதியஸ்தரையும் பிசாசிலே கட்டுண்டவனை விடுவிச்சு அவர் மறுபடியும் மரித்து நமக்காக மரித்து மறுபடியும் அவர் எழுந்து மறுபடியும் போய் மறுபடியும் நம்ம வந்து அழைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் செபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய ஆசையாக இருக்கிறது. இதை மார்க் 1:35 நம்மளை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழுந்து இருட்டோடே எழுந்து அவர் போய் ஒரு இடத்திலே போய் மலையின் மேலே போய் அவர் செபிக்கிற ஒரு ஜெப வார்த்தையை தான் நாம் வாசிக்கிறோம். அவர் இருட்டோடே எழுந்து அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நீங்க நல்லா பார்க்கணுங்க. இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்துல நமக்கு ஒரு மேன்மையான வேலை எதுவுமே கிடையாது. அவரை போல ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல்ல இருந்தோம் நம்ம சொல்ல முடியுமா? இல்லவே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மனிதனுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதனுக்கு ஜெப ஜீவியத்தை கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும் என்பதற்காக, மாதிரியாக வாழ்ந்து மறிக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த ஒரு காரியம் பாருங்க. வசனம் அப்படி சொல்லுது. அவர் முதலாவது அதிகாலையில் இருந்தார். ஆமென். அதிகாலையில் இருட்டோட எழுந்து போனார். இந்த அதிகாலை என்பது எப்படி? அந்த அதிகாலை ஜெபம் ஒரு வித்தியாசமானது ஜெபம். பலதரப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறது. 3 வேளையும் நீங்க வேதாகமத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஜெப வீரர்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறார்கள். ஆனா 3 வேளை ஜெபித்த 3 மனிதர்களை மட்டுமே நீங்க வேதாகமத்தில் பார்க்க முடியும். யார் அந்த மனிதர்கள் என்று சொன்னா, சங்கீதக்காரனை தாவீது 3 வேளையும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தான். தானியேல் 3 வேளையுமே ஜெபிக்கிறவனாக இருந்தான். பழைய ஏற்பாட்டிலே 2 பேரும், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் 3 வேளையும் ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பிதாவோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கையிலே அவர் கட்டப்பட்டு இருந்தார் என்பது தெளிவாக வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை நேரத்திலே நாம் தேவனுடைய சமூகத்தில் தேட வேண்டும் என்பது என்னுடைய தேவனுடைய, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஏக்கமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெளிவாய் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. அதிகாலையிலே தேவனை தேடுகிற எந்த ஒரு மனிதனும் தேவனை கண்டடைவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்த தேவன் ஒரு மனிதன் மேலே சித்தம் வைத்திருப்பாரே ஆனால் நிச்சயம் தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவர் தீர்வார். ஆமென். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் வஞ்சிக்கிறவர் அல்ல, அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். Praise the Lord. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில், அல்லேலூயா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று இங்கு ஆண்டவர் திருவரம் பற்றுகிறார். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். யார் அதிகாலையிலே தேவனை தேடுவார்களாம்? அவரை நேசிக்கிறவர்கள் தேவனை தேடுவார்கள். அவரையே நம்பி இருக்கிறவர்கள் தேவனை தேடுவார்கள். அவரை சிநேகிக்கிறவர்கள் தேவனை தேடுவார்கள். இது தெளிவாய் சொல்லுகிறது வேதவசனம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், நாம் ஒரு மனிதனை நாம் நேசிப்போமானால், ஒரு மனிதன் மேலே அளவிட முடியாத அன்பு வைத்திருப்போமானால், அந்த மனிதனை நம்ம எப்படியாவது, அந்த மனிதனை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால், அந்த மனுஷனை எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு நம்ம என்ன செய்வோம்? தேடுவோம். தேடுவோமா? தேட மாட்டோமா? தேடுவோம். கல்யாணம் முடிச்ச புதுசுல மனைவி புருஷனை தேடுவா, புருஷன் மனைவியை தேடுவா. ஏன் தெரியுமா? அப்ப ஒரு அன்புல கட்டப்பட்டு இருப்பாங்க. பாருங்க, கணவன் இல்லாம இவங்க சாப்பிட மாட்டாங்க, மனைவி இல்லாம இவர் சாப்பிட மாட்டார். எப்ப வருவார் அப்படி வலி மேலே விழி வைத்து காத்துட்டு இருப்பாங்க. பாருங்க,
இப்படிப்பட்ட ஒரு சிநேகம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவரை சிநேகிக்கிறவர்கள் தான் அதிகாலையில் தேடுவார்கள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் மேல் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வைத்திருந்தார். பிதாவுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொன்னவர் அவரோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருந்ததினாலே, நேசித்ததினாலே, அவர் மேல் அன்பு வைத்தபடியினாலே அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து போய் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபித்திர மாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த ஜெப ஆவி வராது. எல்லாருக்கும் ஜெப வாஞ்சை வராது. இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் மட்டுமே ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. காரணம் தெரியுமா? ஒரு மனிதன் ஒன்றும் இல்லாமல் இருந்து, வசனம் சொல்லுது பாருங்க, எரியவனை அவர் குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு ஆசாரியரோடு அமர பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த போய்ட்டு தேசத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்பதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நீங்க எந்த விதமான சூழ்நிலை இருந்திருப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன் யுவர் லைஃப். நினைத்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையை பின்னாடி நம்ம கொஞ்சம் போய் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருந்தோம்? நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாபமான ஒரு வாழ்க்கை, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத நித்தம் கவலையோடு கண்ணீரோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றிருப்பாரேயானார் அவர் எவ்வளவு நல்லதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆரம்ப காலத்தில் வைத்த அந்த அன்பு இன்னைக்கு எங்க போச்சு? ஆகவே தான் எபேசு சபைக்கு சொல்லும்போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லி தேவன் அங்கு அங்கலாய்க்கிறதான ஒரு சம்பவத்தை எங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை சிநேகிக்கிறவர்கள் அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே தேடி ஓடுவார்கள். அல்லேலூயா. 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 காரணம், நீங்க மோசேயை நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். நீங்க யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், அங்கு ஆண்டவராய் இயேசு அங்கே ஆண்டவர் இந்த மோசே கற்பலகை மலை சீனாய் மலையிலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறான். மறுபடியும் உடைத்து போடுகிறான். ஏன் உடைத்து போட்டான் தெரியுமா? ஏங்க உடைச்சு போடாம? பைத்தியக்காரனா அந்த மோசே? ஏன் உடைச்சு போடணும் சொல்லுங்க? ஏன் உடைச்சு போடணும்? ஏன் உடைச்சு போடணுங்க? ஏன் உடைச்சு போடணும்? நீதிமொழிகள் 8:17 வாசித்தீங்க. தேவன் மேலே அவன் அன்பு வைத்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை அவன் அதிகமாய் சிநேகித்தபடியினாலே. இந்த வாரம் தான் ஒரு செய்தி கேட்டோம் இல்லையா? மோசே எங்க இருந்து எடுக்கப்பட்டவன்? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜலம் எதுக்கு மாதிரியா இருக்கு தெரியுமா? ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது, அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இந்த மோசேக்குள்ள வைராக்கியம் இருந்தது. ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடியினாலே இந்த ஜனங்கள் மறுபடியும் பாவமான வாழ்க்கையை விழுந்து போகிறார்கள் என்று பார்த்து இந்த மோசேவால் சும்மா இருக்க முடியவில்லை. ஆமென். அதாங்க சீக்ரெட். அதாங்க உள்ள மறைந்திருக்கிற சத்தியம். ஆனா வேதவசனம் சொல்கிறது, மோசே அவர்கள் உட்கார்ந்ததையும் விளையாடுகிறதும் அதிகாலையிலே இந்த ஜனங்கள் உட்கார்ந்து எழுந்து விளையாடுகிறதை கண்டபோது மோசேக்கு ஆக்ரோஷம் வந்தது. கற்பலை உடைத்து போட்டு விட்டான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ உடைச்சிட்ட பரவாயில்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம். மோசே பெரியவர். ஆமென். மோசே ஆண்டவர் மேல் வைத்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார். மோசே ஆண்டவர் மேல் வைத்த கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த அன்பை தேவன் பார்த்தார். ஆகவே தான் அவனுடைய வைராக்கியத்தை தேவன் அறிந்தவராக மறுபடியும் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. விடிய காலையில் மோசே மறுபடியும் சொன்னார், மோசே நீ மறுபடியும் மறுபடியும் மலைக்கு வா. ஏன் வரணும்? நீ உடைச்சு போட்ட பலகையை மறுபடியும் என்ன செய்யற? நானே மறுபடியும் ஜனங்களுக்கு என் மேல் வைத்திருக்கிற என் அன்பை வெளிப்படுத்தும்படியாக
தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில கற்பனைகளை கொடுக்க திட்டங்களை உடன்படிக்கையில் வைத்திருந்தபடியினாலே மறுபடியும் மோசே அழைக்கிறார். எப்படி கூப்பிடுறார் பாருங்க ஆண்டவர். விடிய காலத்தில் விடிய காலையில நீ ஆயத்தமாகி விடிய காலையில நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாகணுங்க. விடிய காலையில எங்க பிரதர் ஆயத்தமாகுது? விடிய காலையில தான். எனக்கு அலாரம் அடிச்சா கூட அலாரத்தை பார்த்துட்டு கையை முடக்கி தூங்குற ஒரு நேரம். இந்த அதிகாலை என்பது 3ல இருந்து இந்த 5 மணிக்குள்ள. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, அவர் இருட்டோட எழுந்து. பைத்தியம் இல்ல ஆண்டவருக்கு. காலையில போய் தூங்குற நேரத்துல எங்க அங்க போய் சீசர்கள் இப்படிதான் நினைச்சிருப்பாங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதம் மனிதர்கள் பார்க்கும்படியாக எங்கேயுமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்ததாக என் வேதம் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இது வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்த விதம் வேறு. யாரையும் அவர் விடிய காலையில போய் ஜெபித்தது எந்த மனுஷனுக்கும் தெரியாது. ஆகவே தான் யோவான் எழுதும்போது 1 யோவான் 2 யோவான் நீங்கள் 3 யோவான் படிக்கும் போது கடைசி யோவான் எழுதும்போது சொல்லி ஒரு வார்த்தை முடிக்கிறார். அவர் செய்த அற்புதங்கள் என்னும் அந்த மையினாலும் பெண்ணினாலும் எழுத முடியாதையா. இந்த உலகமே கொள்ளாது அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அதிசயங்கள், அவ்வளவு ஜெபங்கள் என் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற நாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம்னா நம்மளும் அந்தரங்கமாவே ஜெபிக்கணும். நான் சிலரை பார்த்து இருக்கிறேன், மொபைல தூக்கிட்டே ஜெபிப்பாரு. எங்க அண்ணன் அப்படி மொபைல தூக்கிட்டே தான் ஜெபிப்பாரு. ஆண்டவரே சொல்ற கண்ணால போட மாட்டார். கேட்கப்படுமா? தைரியமா சொல்லுவேன், என் வேதத்தின்படி கேட்கப்படவே கூடாது. எங்க அண்ணன் கோச்சுக்க மாட்டார். ரொம்ப தைரியமா சொல்றேன். மனிதன் பார்க்கும்படியாய் ஜெபிக்கிற எந்த ஜெபமும் நிச்சயமாய் கேட்கப்படாது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அப்படி ஜெபிக்கப்படுகிற எந்த ஜெபமும் அது இந்த பூமியிலே அது நிறைவேறிச்சு, அதனுடைய பிரதிபலனை நீ சுதந்திரித்துக் கொண்ட பெற்றுக் கொண்டாய் என்று ஆண்டவர் சொல்றார். அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இருட்டோட எழுந்திருக்கணுங்க. உங்களுடைய உங்க உள்ளம் முதலாவது நிக்கணும். சங்கீதம் 119 சொல்லுது, வீணையே எழும்பு, வீணையே எழும்பு, விழி அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம விழிக்கணும், நம்முடைய ஆத்மா விழிக்கணும். விடிய காலத்துக்காக விழிக்க வேண்டும். அப்பதான் கொஞ்சம் தூங்கிறேன், கொஞ்சம் தூங்கிறேன், அலறாட்டிங்க. சிலர்னா என் ரூம்ல ஒருத்தர் இருக்கிறார், நானும் நல்லா தூங்குவேன். ஆனா சில நேரங்கள்ல அவர் எடுத்து பார்ப்பார், திரும்பி அப்படியே வச்சுக்குவார். இப்படியே பார்த்து பார்த்து நான் ஒரு நாள் நினைச்சிட்டே இருந்தேன், நீ ஒரு நாளைக்கு டியூட்டியை விட போறையா. அதே மாதிரி போன வாரம் டியூட்டியை விட்டார். நானும் பார்த்துட்டு எப்பயும் லைட்டை போட்டுவிட்டு போய் அவர் சொல்ல ரொம்ப கோவப்பட்டு, நீங்க என்ன பிரதர் நீங்க போகும்போது லைட்டை போட்டு விட்டு போறீங்க. நான் சரியா நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போறேன். நானும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ரூம் இருட்டா இருந்தா இவர் நினைச்சிட்டாரு, பூனை கண்ணை முடிச்சுன்னா அந்த பூனை நினைச்சுக்கும் உலகமே இருந்து போச்சு. அந்த மாதிரி இவர் கண்ணை மூடி தூங்கிட்டார். தூங்கி எந்திரிச்சு ஒரு உள்ளத்துல ஒரு உள்ள விழிக்கும் தானே, உள்ள விழிச்சு பார்க்கும்போது, இதயம் விழிச்சு பார்க்கும்போது பார்த்தா மணி 8. அப்புறம் எங்க கிடைக்கும் வண்டி? சாப்பாட்டு வண்டியில வேகமா குளிச்சும் குளிக்காம பல்லு தேய்ச்சும் தேய்க்காம ஓடி வருகிறதான சூழ்நிலை. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஆண்டவர் வரும்போது கூட இப்படித்தான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் விழிப்பு இல்லாமல் இருப்போம்னா நம்ம பரிதவிக்கப்பட்டதான சூழ்நிலை மாறி போகும். ஆமென். இந்த மோசே ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? அதிகாலையில நீ சீனா மலைக்கு என்ன செய், ஏறி வா. ஏறி வந்தவர் விட்டுட்டாரா? அதுக்கப்புறம் அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுகிறதான சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். நீங்களும் நானும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருப்போமானால் நிச்சயம் தேவனை தரிசிக்கிறவர்களாக மாறும். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லி விரும்புகிறேன். மார்க் 16 அதிகாரம் 9 வசனத்தில், இந்த அதிகாலையிலே தேவன் மேலே அன்பு வைத்திருந்தால் தேவனை தேடுகிற ஒரு வாஞ்சி, தேவனை தேடுகிற ஒரு உணர்வு, தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வரும் பாருங்க.
இப்ப ஒரு அம்மாவுக்கு வருது பாருங்க, அந்த அம்மா பேர் தான் மகதலேனா மரியா. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவள் அதிகாலையில இருட்டோட இருந்து கல்லறைக்கு ஓடினான். ஆமென். எங்க ஓடுனா? நம்ம எங்க ஓடுறாங்க இன்னைக்கு காலையில? வேலைக்கு ஓடுறோம் இல்லையா? நம்ம எது மேல வாஞ்சியாக இருக்கிறோம்? எதை மேல ஆசைப்படுகிறோம்? எது மேல நம்ம யாரை பார்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம்? வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு அதிகாலையிலே early morning. அங்க மோசே என்ன சொல்றாரு? 34 யாத்ரா 34:12 நீ அதிகாலையில் எங்க வா? மலைக்கு, சீனாய் மலைக்கு வா, என்னுடைய பர்வதத்துக்கு நேராய் வா. நான் உனக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். உனக்கு தரிசனங்களை தருவேன். நான் உனக்கு கற்பனைகளை கொடுப்பேன். உனக்கு கட்டளைகளை கற்பிப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 10 கற்பனைகளை குறித்து கொடுத்தார். ஆமென். ஆமென். இங்க ஒரு அம்மா ஆண்டவர் மேல் வைத்திருந்த அதை அளவிட முடியாத அன்பினால ஆண்டவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இந்த அம்மாவால பொறுக்க முடியல. எப்படியாவது என் ஆண்டவரை பார்க்க வேண்டும், என் ஆண்டவருடைய சரீரத்தை ஒரு மனிதனும் எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த ஆண்டவர் மேல வச்ச அன்புனால அந்த அம்மாவால பொறுத்து இருக்க முடியல. நான் நினைக்கிறேன் இந்த அம்மா தூங்கி இருக்கவே மாட்டாங்க. என்ன ஏப்புல சேர்ந்த ஒரு அம்மா போல இருக்கு. தூக்கம் தூங்கி இருக்கவே மாட்டாங்க போல இருக்கு. எப்படா விடியும்? சிலர் முடிச்சிருப்பாங்க. சிலருக்கு தூக்கமே தஞ்சம். மறுபடியும் சொல்றேன், தூக்கத்தை விரும்புகிறவன் தரித்திரனா. நானும் தூங்குவேன், தூங்க மாட்டேன். தூங்க வேண்டிய நேரத்தில் என்னால முடியலன்னா தூங்குவேன். வசனம் இப்படி சொல்லுது, தூக்கம் வழிபோக்கனை, தூக்கத்தை தூங்கினா தரித்திரம் வழிபோக்கனை போல வருவான். எனக்கு ஒரு செபம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் தெரியும். 52 வருடங்கள் ஊழியம் செய்கிறார். அவரை பார்க்கும்போது நான் நிறைய முறை வெட்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய முழங்காலை ஒரு நாள் தூக்கி காட்டினார். நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். வயசானவர் முழங்கால் அப்படி தூக்கி காட்டினாரு. முழங்காலெல்லாம் மரத்து போய், அது யானையுடைய முட்டி பார்த்திருக்கீங்களா? ஒட்டகம், மாடு, ஆடு மாடு, அது போல இருந்தது. அப்படி சூரிய சூரிய பக்கம் பக்கம். அவர் சொன்னாரு, இதுவரைக்கும் இந்த ஊழியம் நம்மளுக்காக மட்டுமே. ஆமை. அவங்க வீட்டுக்கு வர அரிசி பருப்பு முதற்கொண்டு அவங்க வீட்டுக்கு சந்திக்கப்படுகிற எல்லா தேவையும் இன்ன வரைக்கும் யாருன்னே தெரியாது. தேவன் சந்திக்கிறார். ஆமே. அல்லேலூயா. அவரை தொடர்பு கொள்ளணும்னா நம்பர் நான் தரேன். தொடர்பு கொள்ள தைரியமா கேட்கலாம். யாராயிருந்தாலும் இந்த சாட்சி நீங்கள் கேட்கணும்னு சொன்னா நம்பர் நான் தரேன். நீங்கள் அதை தொடர்பு கொண்டு பேசலாம். அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா. நம்முடைய தேவை எல்லாமே இந்த முழங்காலை மட்டும் நம்பி இருக்குமே. நான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு போராட்டம் வரும், நமக்கு நிந்த வரும், அவமானம் வரும், சூழ்நிலையில் இருக்கும். சூழ்நிலையிலாம் நம்ம ஒடுக்கும்போது எந்த மனிதனுடைய கரத்தை நீங்க போய் நின்றாங்க, எந்த மனிதனை சார்ந்து நின்றாங்க. ஒன்றை மட்டும் சொன்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களில் எடுக்கிறேன். வானத்தில் பூமி உண்டாக்கிற கத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி நீங்க முழங்கால போட்டீங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த அம்மா காலையில ஓடுறாங்க. இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் சொல்லுது, நேரம் இல்லை, அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் சொல்லுது. அவள் ஓடி இருட்டோட ஓடி போனதினாலே அங்கு ஒரு தோட்டக்காரனை பார்க்கிறார். அந்த தோட்டக்காரன் நீங்களும் நான் நினைப்பது போல வெட்டியான் அல்ல. வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் வெட்டியான் என்று எண்ணி, அவர் தோட்டக்கார கல்லறையிலே காவல் காக்கிற தோட்டக்காரன் என்று எண்ணி அந்த மரியா, ஐயா, இங்கே வைக்கப்பட்ட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், என் அன்பை முற்றிலுமா எனக்கு அவருடைய அன்புக்காய் விட்டுக் கொடுத்த என்னை அவரை பார்க்க விரும்புகிறேன். அவரை யார் எடுத்துக்கொண்டு போனார்கள்? கல்லறை புரட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்காய்ப்போடு கூட அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆமென்.
அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சை எல்லாம் அங்கே ஊற்றுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? தோட்டக்காரன் என்று அவள் எண்ணினான். இப்ப என்ன சொல்றாரு? மரியாளே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தத்தை காலையிலே தான் மட்டுமே நீங்களும் நானும் கேட்க முடியும். தேவனுடைய சத்தத்தை காலையில தான் கேட்க முடியும். சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் என் காதில் நல்லா கவனிக்க. நீங்க யாரு பேசுறாங்க கவனிக்க. யார் நம்ம கூட பேசுறாங்க? சில நேரத்தில் நீங்க ஜெபிக்கும் போது சில ஆவிகள் உங்களோடு கூட என்ன செய்யும்? இடைப்படும். மனுஷிகம் பேசுதா? இல்ல தேவன் தான் நம்மோடு கூட இடைபடுகிறாரா? இல்ல பிசாசு தான் நம்மோடு கூட பேசுகிறானா? இதெல்லாம் நம்ம அலைந்து ஆராய்ந்து அறியணும். இந்த ஞானம் நமக்கு வேண்டும். ஆகவே தான் பவுல் எழுதும் போது ஞானத்திலே பகுத்தறிகிறதான ஒரு ஞானத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியை பகுத்தறிகிற வரம், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற வரம், அந்நிய பாஷையோடு பேசுகிற வரம் நமக்கு வேணும். இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இது வாஞ்சி வேணும். இந்த வாஞ்சி இருந்தா தான் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிற போது, என்னை தேடுகிறவன் அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவாமா? கண்டடைய மாட்டோமா? கண்டடைவோம். கண்டடைவோமா? அடைவோமா? அடைவோம். ஏன் அடைவோம்னா அவர் மேலே அன்பு வைத்தவர்கள். அதான் வசனத்தில் பாருங்க, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். நீங்க அவரை தேடினாதானே அவர் உங்களை தேடுவார். நிறைய பேர் சொல்றது நான் இப்படி கேட்டிருக்கேன். சாப்பிட்டியான்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டாதானே நான் இன்னொரு நாளைக்கு அவனை கேட்பேன். அவன் என்னையவே கேட்கறான், எப்படி அவனை கேட்பேன்? சொல்றோமா இல்ல? சொல்லுவோம்ல? சொல்லுவோம். என்னையே கேட்கல, நான் எதுக்கு அவனுக்கு? நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நம்ம தேடணும்னா தான் நம்ம தேடுவோம்னு நினைக்கும் போது, உங்களையும் என்னை உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய சரீரத்தில் ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், சுவாசத்தை கொடுத்தவர், பார்க்கிறது நல்ல பார்வை கொடுத்தவரை ஏன் நம்ம தேட மாட்டேங்கிறோம்? அவர் எதிர்பார்க்கிறது தப்பா ரைட்டா? ரைட்டு தான், தப்பே கிடையாது. நம்ம அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்குமானால் ஆண்டவரை தரிசிக்கிறவர்களாக நிச்சயமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த காலை ஜெபம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் முடிக்க விரும்புகிறேன். காலை அதிகாலையிலே நீங்களும் நானும் ஜெபிப்போமானால் 2 காரியம். ஒன்று, தேவனை தரிசிப்போம், தேவனுடைய சத்தத்தை கேட்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நமக்குள்ளே வரணும். இவையெல்லாம் இருந்தா தான் நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். இந்த அதிகாலை ஜெபம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தாதான் அவன் எப்படி வாழ்வான்? பரிசுத்தமாய் வாழ்வான். எபிரேயர் எழுதுறான் பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் வேணும்னா அதிகாலை ஜெபம் முக்கியம். இந்த அதிகாலை ஜெபம்ன்றது தனிப்பட்டு தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவனின் கரத்தை மட்டுமே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு வசனம் அப்படி சொல்லுகிறது, வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு ஜெப ஜீவியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீது இது அருமையாக அறிஞ்சிருந்தான், தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருந்தான். ஆகவே தான் அந்த வார்த்தை சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை, எனக்கு பெலன், எனக்கு கேடகம், எனக்கு மறைவிடம், உறைவிடம், எனக்கு அவரே துருகம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவரை நம்பி இருக்கிறேன். ஏன் நம்பி இருக்கிறேன்? அவனுக்கு தெரியும் எனக்கு சகாயம் செய்கிறவர்கள் தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதிகாலையிலே நீங்களும் நானும் இருட்டோடு எழுந்து தேவனை தேடினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை முதலாவது தரிசிக்கிறவர்களாய் மாறும். 2வது, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாறும்.
ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஜெபம் என்கிற மலைக்கு வரும்படியா, ஜெபம் என்கிற ஜீவத்துக்குள்ளே கடந்து வரும்படியா, தேவனுடைய பாதத்தை மட்டுமே நீங்கள் அண்டி அவரே பாதத்தை பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 அவரை கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் தான் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வேதாகமத்தில் நிறைய பேர் செபிக்கிறார். இவர்கள் எல்லாமே ஆண்டவருடைய பாதத்தை அண்டி இறுக பிடித்துக் கொண்டவர். ஆமென். ஆமென். பிடித்துக் கொண்டவங்களை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த அதிகாலையில இருட்டோட எழுந்து, இன்னைக்கு அதிகாலையில இருட்டோட வாட்ஸ்அப்பை தேடுகிறோம் எத்தனை பேர்? பேஸ்புக்கை தேடுகிறோம் எத்தனை பேர்? ட்விட்டரை தேடுகிறோம் எத்தனை பேர்? சொல்லுங்க. நம்ம நேசிக்கிறவர்கள் நமக்கு கால் பண்ணியிருப்பாங்களே எத்தனை பேர் நம்ம தேடிப்போம்? இந்த காலை நேரங்களிலே யாரை தேடுகிறோம்? ஆண்டவரத்தை தான் மரியாதை. நீ யாரை தேடுகிறாய்? தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். கல்லறைக்கு ஓடி வந்த அந்த மரியாதை பார்த்தேன், ஆண்டவருக்கு தெரியும் என்னை தான் தேடி வந்திருக்கிற தெரியும். ஆனால் அவர் கேட்கிற ஒரு கேள்வி, மரியாதை யாரை தேடுகிறார்? அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரை தேடுகிறேன். ஆமென். இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குமே. ஏன் இதை சொல்றா தெரியுமா? அவர் லாசருடைய மரணத்தை அவள் கண்டவர், ஆண்டவர் ஜெப ஜீவியத்தை கண்டவர், ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டவர், ஆண்டவரோடு கூட நடந்தவள், ஆண்டவருடைய சத்தத்தை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்டவள் யார்? ஆமென். அல்லேலூயா. நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். எத்தனை பேர் வீட்டுல போய் மறுபடியும் பைபிள் படிக்கிறோம்? சிலர் இங்க படிக்கிறதோட சிலர் நான் பார்த்திருக்கிறேன், ஆலயத்துல பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும் போது இவருக்கு படிச்சுன்னு இருப்பான். எங்க சபையில சொன்னேன், இந்தியா இங்க இல்ல, சிலர் அந்த பிரசங்கம் போயிட்டு இருக்கோம், அப்பதான் இவங்க சுத்திரம் 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 ஆழ்ந்த அபிஷேகம், சுத்திரம் 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 ஒரே சுத்திரம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்க, அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறார். அவர் ஒவ்வொரு நாள் உங்கள் அருகில் என் அருகில் அவர் வந்து ஏமாற்றத்தோடு போகிறார் என்பதை நான் தைரியமாய் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் உங்களுக்காக வாக்கு கடனாத பெருமச்சங்களோடு வேண்டுதல் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் வந்து நம்ம இடத்துல ஏமாற்றத்தை பெற்று மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சீட்டிங் பண்ற, எத்தனை பேர் ஏமாத்துறது தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வேதாகமத்தை தூக்கிட்டு வருவதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பெயரை மாற்றிக்கொள்வதல்ல. வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய ஜெப ஜீவியம் மாற வேண்டும். நீங்க அந்தரங்கத்திலே செபிக்கிறவர்களாக இருப்பீர்களா, அதிகாலையிலே செபிக்கிறவர்களாக இருப்பீர்களா, உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே எழுந்து போய் பிதாவோடு கூட நல்ல ஒரு உறவை அவர் பலப்படுத்தி வைத்திருந்தபடினாலே, ஆவியானவரோடு கூட கட்டப்பட்டு வைத்திருந்தனாலே, பிதாவோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருந்தபடினாலே அவர் பாடுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் அவருக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் அவர் சிலுவையிலே வெற்றி சிறக்கின்றவராக, சிலுவையிலே அவர் ஜெயிக்கிறவராக, சாத்தானை தன்னுடைய காலின் கீழே மிதித்து மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஒரு நல்ல தெய்வத்தை தெய்வமாய். ஆமென். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு மட்டுமில்லை, இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் 2 காரியத்தை தெரிந்து கொண்டோம். ஒன்று, ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிப்போமானா, ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடுவோமானா, ஆண்டவரே உம்மை தரிசிக்கிறவர்களாய் மாறும். 2, ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருப்போமானா, உம்மை மட்டுமே நாங்கள் நேசிக்கிறவர்களாக இருப்போமானால், ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களாக ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால், நாங்கள் ஆண்டவரே உம்மை தரிசிக்கிறவர்களாக, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆண்டவரே அப்படி எங்களுக்கு ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தார். இன்றைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு முழு, என் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அதிகாலையிலே துதித்து நீங்களும் நானும் ஜெபித்து அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்ளும் போது அவருடைய சத்தத்தை உடைய காதுகளில் அவர் இன்றைக்கும் துணிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார்.
இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் பெரியவரும், அவர் நல்லவரும், அவர் கிருபையுள்ளவரும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறவராக, தன்னை காண்பிக்கிறவராக, தன்னுடைய எல்லா காரியங்களையும், திட்டங்களையும், தீர்மானங்களையும் அவர் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம், இப்படிப்பட்டதான ஒரு ஜெப ஜீவியம் எனக்கு வேணும். எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என்னை முற்றிலுமாக, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரே, அவருடைய சமூகத்தில் என்ன கொடுக்கிறேன்ப்பா. நீங்க முற்றிலுமாய் என்ன ஆண்டவரே உமக்கு உகந்த தூயபடியா எதிர்பார்க்கிற ஜெபம், நீ எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை ஆண்டவரை அடைந்து கொள்வதற்கு அதிகாலையிலே ஜெபிக்கிற ஜெப உணர்வை, ஜெப ஆவியை என் மேல ஊற்றிடுங்க. இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு நாளும் எந்த மனிதனையும் நம்பி அல்ல ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை மட்டுமே நான் நோக்கி பார்த்து உமையே பற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி கரங்களை ஆண்டு சமூகத்தில் நேராக உயர்த்தி தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிமுண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் தாமே இந்த ராயில கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்தில் உறுதியாயிருந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். நாம் எல்லாருடைய நின்றவனமாக கண்களை மூடி தேவனாய் கர்த்தர் இந்த ராயில நம்மோடு பேசிய இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் ஒப்புக் கொடுத்து கண்களை மூடுவோமாக இதில் கதைக்கு நம்மளே காணிங்க செலுத்தி நான் ஜெபத்தை முடிப்போம். ஜெப ஏழை உம்மை தேடி வந்தே தேவா ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே உம்மோடு என்னாலும் உறவாட செய்வே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே உம்மோடு என்னாலும் உறவாட செய்வே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பரிதாரே ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பரிதாரே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். இந்த நாளிலே கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனாய் கர்த்தர் தாமே அவருடைய எல்லா விண்ணப்பங்களும் வேண்டுதல்களுக்கு ஏற்று கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக இந்த நாள் ஆராதனை வர முடியாமல் தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற வாரங்களை கொண்டு வரும்படியாக தேவன் கிருபை செய்யும்படியாக நம்ம எல்லாம் நின்று வண்ணமாக ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இறக்கம் இருந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான நல்ல இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்பட்டு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்திலே உறுதியாக இருந்து எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் இதனால் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை போல பின்பற்றுகிற பிள்ளைகளாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரே நீர் அதிகாலை தோறும் ஆண்டவர் அப்பா எழுந்து வனாந்தரமான பகுதியில் போய் ஜெபித்தது போல நாங்களும் அப்படி ஒரு ஜெப வாழ்க்கையில மாறத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே மகனுக்காக ஜெபிக்கிறோம், உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர் இன்னுமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தனித்தனியாக பேர்பராக தொடுகிறாக
என்னென்ன காரியங்களுக்காக என்னென்ன தேவைகளுக்காக எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல ஜெபித்தாங்களோ விண்ணப்பித்தாங்களோ அதற்கான அனைத்து வாய்க்க செய்க. வர முடியாமல் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களோடு கூட இருந்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி. கர்த்தர் தாமே இதனால் ஆராதனை ஆசீர்வதித்து முழு பொறுப்பெடுத்து வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.